தாய் உள்ளம் கொண்ட எந்தன் அன்பான தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எந்தன் இதயம் கலந்த இனிய வணக்கம் உறவுகளே. நான் உங்களுடைய உதச்சி கோட்டை விஜயன். நண்பர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே உன்னை போல் பிறரை நேசி என்பார்கள். நான் சொல்லுகின்றேன், உன்னை போல் நீ இயற்கையை நேசி. அதுதான் இந்தியனுடைய சிந்தாய். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு பசிக்கிறது என்று சொன்னால் நாம் உணவை உண்ணுகின்றோம். ஓர் இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் விலை உயர்ந்த உடையை அணிந்து கொண்டு நம்மை அழகுபடுத்தி நாம் வெளியில் செல்லுகின்றோம். ஆனால் அதுபோல அந்த இயற்கையையும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நேசியுங்கள். அதுதான் என்னுடைய சிந்தனை, அதுதான் என்னுடைய விண்ணப்பம். அதற்காக ஒரு பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே என்னுடைய மனம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இந்த அன்பான நெஞ்சங்களே, உறவுகளே, நீங்கள் இயற்கையிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று விரும்பினால் அந்த அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்று தெரியுமா? நீங்கள் அன்பு காட்ட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஒரு தென்னை மரத்தை நீங்கள் நடுங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாழை மரத்தை நீங்கள் நடுங்கள். நெஞ்சங்களே, நீங்கள் வாழ்க்கையிலே தோல்வி உறுகின்ற போது அந்த தோல்வி உதிர்ந்து போவது போல நீங்கள் கறிவேப்பிலையை நீங்கள் நடுங்கள். உங்களிடம் அதிகப்படியான காசு பணம் இருக்கிறது என்று விரும்பினால் நீங்கள் பூச்செடிகளை நட்டு பூத்து குலுங்குங்கள். தோழர்களே, நீங்கள் வேலைகள் இல்லாத ஓய்வு நேரத்தில் நீங்கள் சும்மா இருக்கக்கூடிய நேரங்களிலே காய்கறி விதைகளை ஊரங்கும் நடுங்கள். அன்பான நெஞ்சங்களே, நீங்கள் காயப்பட்டு உறவுகள் பிரிந்து உங்களை விட்டு செல்லுகின்ற போது வீட்டு மாடி தோட்டத்தை நீங்கள் நடுங்கள். என் அன்பான உறவுகளே, உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்காக மாமரத்தை நீங்கள் நடுங்கள். கடமை செய்து பலனை எதிர்பாராமல் விரும்புகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பனைமரத்தை நீங்கள் நடுங்கள். நீங்கள் எப்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றீர்களோ அந்த சந்தோஷமான நேரத்திலே நீங்கள் வேப்ப மரத்தை நீங்கள் நடுங்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய மனதில் அதிகப்படியான கவலை, அதிகப்படியான வருத்தம், அது யாரிடம் சொல்லி புலம்புவது என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த செடி தோட்டத்திலே நீங்கள் சென்று உங்களுடைய கண்ணீரை அந்த செடி தோட்டத்திற்கு நீங்கள் நீராக பரிசளித்து அந்த நீரை, உண்மையான தூய்மையான நீரை, இயற்கையுடைய நீரை அந்த செடி கொடிகளுக்கு பாய்ச்சுங்கள். தோழர்களே, இந்த பதிவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இதனை பதிவென்று வாழாமல் அனைவருக்கும் பகிருங்கள். இயற்கையை நேசிப்போம், வாழும் காலத்தில் இயற்கையை வாழ வைப்போம். இந்த அன்பான உறவுகளே, இந்த பதிவு உங்களுக்கு நீங்கள் பயன்படுகிறது என்று விரும்பினால் என்னுடைய சமூக வலைதளத்துடைய பதிவுகளை தொடர்ந்து பின்தொடருங்கள். என்றும் என்றென்றும் உங்களோடு, உங்களுக்கு பலனுள்ள தகவல்களோடு என்றும் உங்களை சந்திப்பது உங்கள் உதச்சி கோட்டை விஜயன்.